கடலூர் மாவட்டத்தில் வலி நிவாரணி மாத்திரைகளை போதை ஊசிகளாக மாற்றி இளைஞர்களை குறிவைத்து விற்பனை செய்த கும்பலைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தேவநாதன், கடலூர் பேருந்து நிலையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது அந்த பகுதியாக வந்த இளைஞர்களின் கையில் சில மாத்திரைகள் இருந்தது. அதனை வாங்கி போலீசார் பார்த்தபோது அந்த மாத்திரையில் எந்த ஒரு பெயரும் இல்லை. அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் அவர்கள் இந்த மாத்திரைகள் தண்ணீரில் கலந்து நரம்பில் செலுத்திக் கொண்டால், அதாவது ஊசி மூலம் நரம்பில் செலுத்திக் கொண்டால் அது போதையாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்து இது தற்போது இளைஞர்கள் மத்தியில் அதிக அளவில் பரவி வருவதாகவும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் இந்த மாத்திரை எங்கிருந்து வருகிறது என்று அவர்கள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போது ஈரோடு மாவட்டத்திலிருந்து இந்த மாத்திரை கடலூருக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு சென்று பார்த்தபோது ஒரு ஜெனரல் மர்ச்சன்ட் ஸ்டோர்ல இந்த மாத்திரை ஆயிரக்கணக்கில் வைத்து அவர்கள் கேட்கும் நபர்களுக்கு இங்கிருந்து கொடுத்து அனுப்புவது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த கடையின் உரிமையாளராக இருக்கும் கண்ணன் என்பவரை போலீசார் கைது செஞ்சனர். மேலும் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு உதவியாக இருந்த சல்மான் கான், வினோத்குமார் ஆகியோரையும், மேலும் கலைவாணி என்ற ஒரு பெண்ணையும் தற்போது போலீசார் கைது செய்திருக்காங்க. இவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது இந்த மாத்திரையானது வலி நிவாரணியாக பயன்படுத்தப்படும் மாத்திரை என்றும், இந்த மாத்திரை ஹரியானா மாநிலத்திலிருந்து இங்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் மூலம் அந்த மாத்திரையின் பின்புறம் இருக்கும் அந்த பெயர்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு பின்னர் இந்த மாத்திரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பு தெரிவித்திருக்காங்க. தற்பொழுது இவர்களிடம் இருந்து 2500 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டவரும் அவர்களிடம் இருந்த செல்போன், 2 சக்கர வாகனம் உள்ளிட்டவற்றையும் தற்போது போலீசார் பறிமுதல் செய்து கடலூருக்கு கொண்டு வந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரை தொடர்ந்து தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த மாத்திரை பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வலி நிவாரணி மாத்திரை இளைஞர்களை குறிவைத்து விற்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அவர்களை போதைக்கு அடிமையாக்கும் விதமாக இந்த மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறை தரப்பு தெரிவித்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி தேவநாதன்.